ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயாவை வேண்டிக்கிட்டு வழக்கம் போல இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக என்னை அறிமுகப்படுத்துகிறேன். அருப்புக்கோட்டை நட்ராஜ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய நடிகர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணனை பற்றி தான் ஒரு 5 minutes பேசுகிறேன். நம்ம அண்ணனை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய முருக பக்தர் ப்ளஸ் வெங்கடாஜலபதி நல்லா கும்பிட்றவர். அதே மாதிரி அவரோட காலேஜில் அவரோட திருமண மண்டபத்தில் போய் பார்த்துருந்தீங்கன்னா ஐயனுடைய படம் இருக்கும். ஐயனுடைய படம் இருக்கும். ஐயனை நல்லா அவர் பூஜை பண்ணுறவன. ஐயனுக்கும் அவருக்கும் உள்ள ஒற்றுமை இதில் நான் சொல்லிடுறேன். ஐயன் எல்லாரையும் வந்து முதல்ல வந்தவங்கள சாப்பிட சொல்லி தான் இது பண்ணியிருக்காரு அன்னைக்குமே. அதே மாதிரி இப்பயும் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் நிறைய பேருக்கு தான தர்மம் எல்லாமே பண்ணியிருக்காரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இது போக நடிகர் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் இறந்துட்டாரு. இறந்த அண்ணன் பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ கூட்டம். அதாவது எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கு அடுத்து விஜயகாந்த் அண்ணனுக்கு தான் இவ்வளோ கூட்டம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு இந்த மாதிரினா நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடித்து, ஆனால் நீங்கள் வாங்க, கட்சியில் பொதுக்கூட்டம் இருக்குது, மாநாடு இருக்குன்னா ஒரு மாதம் முன்னாடியே நோட்டீஸ் அடிச்சுடுவாங்க, பின் நோட்டீஸ் அடிப்பாங்க. யூடியூப்பில் எல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. விளம்பரப்படுத்தினோடனே நிறைய மக்கள் திரண்டு வருவாங்க. சரி இல்லைங்களா? ஒரு மாதம் முன்னாடியே. ஆனால் ஒரு மனிதன் வந்து எவ்வளோ பெரிய மனிதன்கிறத வந்து அந்த மனிதன் சாகும்போது தான் தெரியும். இந்த மனிதன் வந்து எவ்வளோ பெரிய மனிதன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடையே, இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர். எம்ஜிஆர் இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பு, கூகுளில் இதெல்லாம் நிறைய கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. அப்போ நார்மல் டெலிவிஷன் தான். அதை பார்த்து அவ்வளோ கூட்டங்கள். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக தான் அப்போ இருந்தோம். அப்போ போய் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம். நான் டிவியில் பார்க்கும்போது அன்னைக்கு வெறும் 10 காசு கொடுத்து டிவியில் பார்த்த கூட்டம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கு நல்ல கூட்டம் வந்தது. அதுக்கு அடுத்த வழியாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கு தான். அதே மாதிரி இந்த 3 பேருமே இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான். டிசம்பர் மாதம் தான் இறந்துருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் இறக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். கார்த்திகை மார்கழி மாதம் வருது. அது மார்கழி மாதத்துல இறக்குறது நேரடியாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சமம். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த கணக்கம்பட்டியாரை வந்து அண்ணன் வந்து கேப்டன் அண்ணனோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட படத்துலேயே நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. கணக்கம்பட்டியாரோட ஒரு ஃபோட்டோ வரும். அதே மாதிரி அவரோட கல்யாண மண்டபத்துலேயுமே நாங்கள் போய் பார்க்கும்போது ஐயனுடைய ஃபோட்டோ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஐயனுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் வருது இதை பார்த்துறோம். அதே சொல்லிடுறேன். இப்போ கணக்கம்பட்டியார் வந்து அடைஞ்சிட்டாரு. அன்னைக்கு தான் இன்னைக்கு ஜீவசமாதி ஆகுறாரு. அன்னைக்கு நிறைய பூஜைகள் நடக்குது. கூட்டம், ஏகப்பட்ட மக்கள் கூட்டங்கள் நிறைய வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் கேப்டன் அண்ணனுக்கும் இறந்துட்டாரு. நிறைய கூட்டங்கள் நிறைய வந்துருச்சு. அவருடைய மகன்கள் 2 பேர் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து நன்றி செலுத்துனாங்க. அந்த செலுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து கருடன் வந்து ஒரு சுற்றுது. அது டிவியில் நீங்களே நிறைய பேர் பார்த்தீங்க, லைவாக எல்லாரும் பார்த்தீங்க. இந்த கருட பகவான் வந்து பொதுவாக இந்த பெருமாள் வந்து வரும்போது எப்போ வருவார்னா, ஒரு பெரிய பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது தான் கருட பகவான் வருவார். நம்ம ஐயன் ஜீவசமாதி ஆகும்போதும் கருட பகவான் வந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது கேப்டன் அண்ணன் இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கருட பகவான் வந்தது. உண்மையிலே டைரக்டாக சொர்க்கத்துக்கு கூப்பிடுறாரு. இது எல்லாருக்கும் ஒரு விஜயகாந்த் அண்ணன் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். எல்லாருக்கும் வந்து ஒரு அன்னதானம் கொடு, பசித்தோருக்கு சாப்பாடை கொடு, அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்த படம். அதே மாதிரி ரமணா படம் பார்த்துருப்பீங்க. அது வந்து படத்துக்காக அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் நடிச்சாரு. அவரை காப்பாற்றுங்க, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி எவ்வளோ கூட்டம் வந்தது பார்த்தீங்களா? ரமணா படத்தில் எவ்வளோ கூட்டம் வந்தது. அது வந்து படத்துக்காக. ஆனால் இது கதைகளில் நிஜங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும்
இது பஸ்ஸில் பிடிச்சா, ட்ரெயின் பிடிச்சோ, ஆட்டோ பிடிச்சோ, எப்படியோ எல்லாரும் இறந்த விஷயத்துக்கு விசேஷ நாளுக்கு வரணும்னு சொல்லி அவ்வளோ கூட்டத்தில் எல்லாம் வந்துட்டாங்க பார்த்தீங்கல்ல. ஆகையால் முடிந்த அளவுக்கு, நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லதான் பண்ணணும். ஐயன் சொன்ன மாதிரி ஐயனுடைய பீடத்துக்கு போகும்போது எல்லாரும் வந்து ரவை வாங்கிட்டு போங்க, ஜீனி வாங்கிட்டு போங்க, நாட்டு சக்கரை வாங்கிட்டு போங்க, யூஸ் பண்ணுற பிளேட் வாங்கிட்டு போங்க, அரிசி பருப்பு நவதானியங்கள்லாம் வாங்கிட்டு போங்க, காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் முடிந்த அளவுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். நல்லது, வணக்கம்.